Hi. கொஞ்சம் படாது சாமி படாது. அடாடா என்ன சுத்தம் என்ன சுகாதாரம். நல்லா கம்ஃபர்டபுளா உட்காருங்க சாமி, உட்காருங்க. போலாமா? மாமா கிளம்பியாச்சு மாமா. ஹாய் பேபி. மாமா எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. நான் என்னோட யூடியூப் சேனலுக்காக ஒரு வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். So I'm recording this video call. Is there anything you want to say about my YouTube channel? Wish you the very best கண்ணா. I know நீ என்ன பண்ணினாலும் பெர்ஃபெக்ட்டா பியூட்டிஃபுல்லா பண்ணுவேன்னு தெரியும். All the best to you sweetheart. Thank you மாமா. Hi, welcome back to my YouTube channel. I'm so excited about this vlog because first time என்னோட YouTube channelல ஒரு travel vlog என்னோட husband-ஓட நான் பண்ண போறேன். So Raghav and I are off to Wayanad. So this is the first time where, like, for as long as I can remember, நான் வந்து ஒரு first AC பேர் என்ன பாப்பா? கூப்பே. ஸோ நான் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஏசி கூப்பேல வந்திருக்கேன். என்னோட ட்ரெயின் ஜர்னிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன வயசுல இருக்கும்போது எங்கள் அம்மா பெங்களூருக்கு பிருந்தாவன் எக்ஸ்பிரஸ் இல்லைன்னா சதாப்தியில் கூட்டிகிட்டு போவாங்க. அப்புறம் ஸ்கூல்லலாம் வந்து எக்ஸ்கர்ஷன்லாம் இருக்கும்போது ட்ரெயினில் கூட்டிட்டு போவாங்க. பட் அப்போ அந்த ஃபுல் அந்த அது பேர் என்ன, அந்த பாக்ஸ் கம்பார்ட்மெண்ட் ஃபுல்லாவே என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருப்போம். பயங்கர ஜாலியா இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ட்ரெயின்ல வரணும்னாலே ஒரு மாதிரி பதட்டமா பயமா இருக்கும். நான் எங்க அம்மா மட்டும் போகணும், எங்க அம்மா ஓகே இருப்பாங்களா, நான் ஓகே இருப்பேன் அப்படிலாம் யோசிச்சுட்டு இருப்போம். அப்புறம் ராகவ் கேம் இன்டு மை லைஃப் அண்ட் இஸ் கான்ஃபிடென்ட்லி நீ வா, ட்ரெயின் ஜேர்னி செம்ம ஜாலியா இருக்கும், ஹாப்பியா இருக்கும்னு சொல்லிட்டு நாங்க வந்து சென்னையில இருந்து கோழிக்கோடு வரைக்கும் ட்ரெயின்ல போக போறோம். ஸோ உள்ள வந்தாச்சு. ஷார்ப் 4:20 ட்ரெயின் ஸ்டேஷன்ல இருந்து எடுத்துட்டாங்க. இப்போ வந்த உடனே நல்ல அந்த சாய் டீ காஃபி சாய் ஒரு அண்ணா வந்ததுனால ஒரு டீ வாங்கி வச்சிருக்கோம். இப்போ ட்ரிங்க் டீ. ட்ரெயின் ஜேர்னிக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன், என்னெல்லாம் என் வீட்டில் இருந்து கொண்டு வந்திருக்கேன்னு காட்ட போறேன். ராகவ் also thought it was a good idea to show you. ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இதுதான் வந்து என்னோட ஒரு மூட்டை. இந்த பேக் வந்து ஈகோ ட்ரெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ், அவங்க கிட்ட நிறைய துணிவா இருக்குங்க. இப்போ லிட்ரலி ராகவ் ஐ டோன்ட் ட்ராவல் எனிவேர் வித்அவுட் திஸ் துணி பேக்ல பிகாஸ் ஸோ கன்வீனியன்ட், எல்லாம் போட்டு வச்சுக்கிறதுக்கு ஸோ ஸ்டர்டி அண்ட் நைஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த துணி பேக் தான் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன், எல்லா திங்ஸையும் ஈஸியாக போட்டு வச்சுக்கிறதுக்கு. இதில் என்னெல்லாம் இருக்குன்னா, I have a packet of tissues, multi-purpose, it can be used for absolutely anything. So tissues இருக்கு. அப்புறம் I brought a குட்டி ஃப்ளாஸ்க் மாதிரி. இது வந்து எங்களோட என்டையர் ட்ரிப்பில் நாங்கள் போகும்போதுலாம் எங்களுக்கு சுடு தண்ணி ஏதாவது வேணும்னா அது இதில் போட்டு வச்சு நாங்கள் குடிக்கலான்னு ஒரு ஃப்ளாஸ்க் எடுத்து வந்திருக்கேன். தென் திஸ் இஸ் ஜஸ்ட் அ மக், அஜ்வைன், ஓமம் அதெல்லாம் போட்டு நாங்கள் குடிப்போம். அது நல்லா இருக்கும், டைஜஷனுக்கும் இட்ஸ் வெரி குட், தொண்டைக்கு ரொம்ப சூதிங்காக இருக்கும். ஸோ அதுக்காக ஒன்று ராகவுக்கு ஒன்று எனக்கு நிறுவரார். அப்புறம் I have green tea, chamomile green tea. This is something that Raghav and I love drinking, and in the brand டைஃபோவும் சூப்பராக இருக்கும். ஸோ இவங்க நிறைய டீ வச்சுருக்காங்க, பட் எங்களோட ஃபேவரட் வந்து chamomile. So I brought chamomile tea, இதுவும் for the whole trip. This is a bag of medicines. ஸோ இதில் லிட்ரலி பார்த்தீங்கன்னா ஒரு பண்டில் ஆஃப் மெடிசின்ஸ் ராகவ் அம்மா எங்களுக்கு கொடுத்தது, இன்னொரு பண்டில் ஆஃப் மெடிசின்ஸ் எங்கள் அம்மா எனக்கு கொடுத்தது. அப்புறம் we have thermometer, அப்புறம் ஒரு சிரப், அப்புறம் ஐ ட்ராப்ஸ், என்னோட ஐ ட்ராப்ஸ் எல்லாம் இருக்குது இது இல்லை. ஸோ இது வந்து ஒரு மெடிசன் கிட் மாதிரி. எனி எமர்ஜென்சி வில் பி சார்ட்டட், அந்த நேரத்துக்கு போய் தேட வேணாம். அப்புறம் ஆப்வியஸ்லி ஐ ஹவ் வாட்டர் ஜேர்னியில் எங்களுக்கு குடிக்கிறதுக்கு, அண்ட் ஒரு நோட் புக் அண்ட் பென். அப்புறம் வடைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, நான் ராகவ் தான் இருக்கிறேன் சொல்கிறேன் நினச்சிட்டு இருந்தேன். ஸோ இது வந்து ஆக்சுவலி ராகவ் எத்திஹாத்ல ட்ராவல் பண்ணும்போது இதை எடுத்துகிட்டு வந்தாங்க. இது வந்து ரொம்ப நல்லா இருக்கு, ஒரு பர்ஃபெக்ட் பவுச் டு கேரி மாஸ்க். ஸோ ஈவன் தோ இட்ஸ் நாட் மேண்டேட்ரி நவ், இட்ஸ் பெட்டர் சேஃப் தென் சாரிங்கிறதுனால வி ஹாவ் அ ஃபியூ மாஸ்க். ரெட் எல்லாம் வந்து ராகவுக்கு, எல்லோலாம் வந்து எனக்கு அப்படின்னு நானே எடுத்துகிட்டு வந்திருக்கேன் வீட்டிலேருந்து. ஸோ மாஸ்க் பவுச். தென் இதுதான் வந்து நான் சொன்னேன்ல அந்த நாங்கள் ஜீரகம் ஓமம் போட்டு குடிப்போன்னு. ஸோ அதனால ஜீரகம் ஓமம் மிக்ஸ் பண்ணி ஐ ஜஸ்ட் கேரி இட் வித் மீ இந்த சின்ன பாக்ஸ். நான் ஷூட்டிங் போனாலும் இருக்கும், எங்கே ட்ராவல் பண்ணாலும் இருக்கும், எங்கள் வீட்லேயும் ஒன்று இருக்குது. ஐ ஹாவ்
டிஸ்இன்ஃபெக்டன்ட் சர்ஃபேஸ் கிளீனிங் வைப்ஸ். இது வந்து கைக்கெல்லாம் கிடையாது, இது வந்து சர்ஃபேஸ்க்கு நம்ம ஏதாவது லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இதெல்லாம் நாங்கள் வந்தோடனே தொடச்சோம். ஸோ சர்ஃபேஸ் டிஸ்இன்ஃபெக்டன்ட் வைப்ஸ் அமேசான்லேருந்து வாங்கினேன். என்ன பாப்பா காமிக்கிறேன் என்ன க்ளீன் பண்ண. ஸோ பை தி வே அது நான் எடுத்துட்டு வந்தேன் ஒரு ஜங்ஷன் பாக்ஸ். பிகாஸ் நமக்கு பிளக் பாயிண்ட் எங்க இருக்குன்னு தெரியாது. ஓ நான் வீடியோல வந்துட்டேன். ஸோ ஸோ நமக்கு பிளக் பாயிண்ட் எங்க இருக்குன்னு தெரியாது, டக்குன்னு ஏதாவது நமக்கு வேணும் அப்படின்னா ஒரு ஜங்ஷன் பாக்ஸ். இது வந்து ஒரு டிப்பு, நீங்க எல்லாருமே கேரி பண்ணுங்க, இட் பி வெரி யூஸ்ஃபுல். ஸோ ஒரு ஜங்ஷன் பாக்ஸ் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் ஐ ஹேவ் டாய்லெட் ரோல் பிகாஸ் railway toilets நான் இன்னும் போகல, ஸோ ஐ டோன்ட் நோ இருக்குமா இல்லையான்னு. ஸோ ஐ கேரி த டாய்லெட் ரோல் ஃப்ரம் ஹோம். அப்புறம் ஒரு கார்பேஜ் பேக் நாங்கள் இங்கே ஏற்கனவே ஒன்று வந்து விரிச்சு போட்டிருக்கோம். இட்ஸ் ஜஸ்ட் ஈஸி. ஐ திங்க் நம்ம வந்து ஒவ்வொரு நேரமும் டஸ்ட்பின் எங்கே இருக்குன்னு தேடி தேடி போய் எடுக்க வேணாம். நம்மளே ஒரு தூக்கிட்டு வந்தோம்னா கடைசியாக ட்ரெயின்லேருந்து கிளம்பும்போது இது ஒரு டஸ்ட்பினில் போட்டு போயிடலாம். ஸோ ஐ ப்ராட் கார்பேஜ் பேக். ஸோ இந்த கார்பேஜ் பேக் நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா சப்போஸ் ஏதாவது துணி ஈரமாயிடுச்சுன்னா கூட நீங்கள் அதை இதுக்குள்ளே போட்டு எடுத்துகிட்டு வரலாம். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். ஆல்வேஸ் கேரி கார்பேஜ் பேக் ரோல், இல்லைன்னா பிளாஸ்டிக். ஐ மீன் திஸ் இஸ் பயோடிகிரேடபிள். நான் அதையும் சொல்லிடுறேன், இப்போலாம் எது சொன்னாலும் பயமாக இருக்குது. திஸ் இஸ் பயோடிகிரேடபிள் பிளாஸ்டிக், அதனால இட்ஸ் சேஃப் ஃபார் தி என்வாயர்மெண்ட் ஆல்சோ. ஸோ ஏதாவது ஒரு தூக்கிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு எப்போ யூஸ் வரும்னே தெரியாது, பட் இட்ஸ் வெரி ஹெல்ப்ஃபுல். அண்ட் நான் வந்து ஒரு எலக்ட்ரிக் கெட்டில் தூக்கிட்டு வந்திருக்கேன். ஸோ ஹாட் வாட்டர் வேணும்னா திஸ் இஸ் ஸோ ஈஸி. இதுவும் நான் அமேசான்ல தான் வாங்கினேன். கம்ஸ் வித் அ கார்ட், ஒரு வயர், அண்ட் திஸ் இஸ் தி கெட்டில். இவ்வளோ குட்டியாக இருக்குல்ல, இதை நம்ம இப்படி விரிச்சுக்கலாம். அண்ட் நல்லா சூடாகுங்க தண்ணி, சூப்பராக வேலை செய்யும். என் ஷூட்டிங்க்கு நான் எடுத்துகிட்டு போவேன். மேஜிக். ஸோ ஷூட்டிங்க்கு நான் எடுத்துகிட்டு போவேன். இப்போ ஐ brought it on this trip as well. So that நமக்கு green tea வேணும்னாலோ இல்லைன்னா அந்த ஜீரகம் தண்ணி வேணும்னாலோ we don't have to depend on someone to give us hot water. நல்ல ஃப்ரெஷ் ஹாட் வாட்டர் நம்ம இங்கே வரலாம். அப்புறம் இது கடைசி நிமிஷத்தில் நாங்கள் வாங்கினது. இது வந்து ஹிட்டர். மஸ்கிட்டோ, கொசு, இன்செக்ட்ஸ், காக்ரோச் கூட கொஞ்சம் நேரம் வச்சோன்னா அது மைண்டிடும். ஸோ ஹிட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஜஸ்ட் டு பி சேஃப். அப்புறம் இது வந்து ஆல் அவுட். இதுவும் வந்து இது ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணுறேன். இது வந்து ஒரு ரூமுக்கு நம்ம வந்து கொசு இல்லாமல் இருக்கணும்னா 4 சைடும் ஸ்ப்ரே பண்ணிட்டோம்னா போதுமா, ஒரு ஃபுல் நைட் கொசு இல்லாமல் இருக்கும்னு சொல்லாங்கன்னு சொல்லிட்டு நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அப்புறம் இது வந்து திஸ் இஸ் மை ஃபேவரட் மஸ்கிட்டோ ரெப்பல்லண்ட். இது வந்து நம்ம ஷோல்டர்ஸில் நீஸில் 4 டாட் வச்சுக்கிட்டோம்னா உண்மையிலேயே கொசு இவ்வளோ தூரம் வந்தாலும் அப்படியே யூட்டர்ன் எடுத்து திரும்பி போயிடும். வெரி ஸ்ட்ராங், வெரி பவர்ஃபுல். அப்புறம் இது மவுத் வாஷ். பிகாஸ் நாங்கள் வந்து 3 மணி விடிய காலையில் இந்த ட்ரெயினை விட்டு இறங்கணும். அப்போ ப்ரஷ்லாம் பண்ண முடியாது சொல்லிட்டு மவுத் வாஷ். ஸோ தட் த கப் இஸ் அவாய்டட். மவுத் வாஷ் ஆல்சோ தேர் இன் திஸ். இப்போ இந்த துணி பேக்ல இதெல்லாம் தான் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். அது போட்டு துணி. இது வந்து 2 போத்தி. இது எங்க மாமியார் எனக்கு கொடுத்தாங்க. 2 blanket. Of course, honestly speaking, the train was so clean. அவங்க கொடுத்ததுல blankets, pillows எல்லாமே ரொம்ப clean-ஆ இருக்கு. I don't know if the first day thingனால அப்படியா என்னன்னு, but I was so impressed. Generally அந்த stereotype இருக்குல்ல, ரொம்ப dirty-ஆ இருக்கும் ட்ரெயின்ல அப்படிலாம். எனக்கு என்ன இது வரைக்கும் அது தோணல. எல்லாமே ரொம்ப clean-ஆ நீட்டா இருந்தது வரதுக்கு முன்னாடியே. ஸோ அது இருந்தாலும் நாங்கள் வந்து வீட்டில் இருந்தே 2 எடுத்துட்டு வந்திருக்கோம். அப்புறம் இதுல இது வந்து ஹேண்ட் வைப்ஸ். ஸோ வெட் வைப்ஸ், பட் திஸ் கேன் பி யூஸ் ஃபார் ஹேண்ட்ஸ். சாப்பிட்டதுக்கு அப்புறம் எல்லாம் வைப் பண்ணணும். இது என்னோட ஜங்ஷன் பாக்ஸோட கவர், மாஸ்க்கு, சார்ஜர், டியோட்ரண்ட் டு பி a little smell little nice, hand cream, shades. இதெல்லாம் வந்து பர்சனல் ப்ரிப்பரேஷன். அப்புறம் இது ராகவனுக்கு வாங்கி கொடுத்த ஒரு கிஃப்ட். இதுக்கு பேர் என்ன பாப்பா? சாவனா? சாவன் இல்ல, சாவன் சார். கார்வான். ஸோ இது வந்து இதுக்கு பேர் கார்வான். ஸோ இதில் நிறையா ரஹ்மான் சார், இளையராஜா சார், அப்புறம் சுபலக்ஷ்மி, MS சுபலக்ஷ்மி அவங்களோட பாடல் எல்லாமே இருக்கும். இன்பில்ட்டாகவும் இருக்கும். இது ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கரும் கூட. இதில் ரேடியோவும் வரும். எனக்கு ரேடியோ ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ ராகவன் எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. ஸோ அதோட சார்ஜரும் இருக்குது. அதையும் நான் வந்து இந்த மாதிரி ஒரு குட்டி பவுச்சில் போட்டு நீட்டாக வச்சுருக்கேன். ஸோ தட் இது எங்கே அது எங்கன்னு நம்ம தேடுவேன் நான். அந்த ரேடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது வந்து ஒரு ஷால், அப்புறம் எங்களோட ஐடி கார்ட்ஸ், ஹேர் ப்ரஷ். இது எந்த இல்லை, ராகவ்து. ஸோ எல்லாம் நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். மேலே ஏதாவது வச்சோமா? இதில் என்ன? ஓ, இது எங்கள் சாப்பாடு.
கொடுத்தாங்க நமக்கு. இதுவும் அடிச்சிட்டு போனாங்க. பாருங்க எவ்வளவு நீட்டா பேக் பண்ணி கொடுத்திருக்காங்க. அது வந்து இதுல விரிக்க பெட்ஷீட். இது வந்து பெட்ஷீட், இது வந்து பில்லோ, 2 பில்லோ ஒன்னு கீழ வச்சிருக்கோம். அப்புறம் இது வந்து பிளாங்கெட் போத்தி. இது வந்து இந்த சாப்பாடு பை. இந்த சாப்பாடு பையில என்ன இருக்கு நாங்க சாப்பிடும் போது காட்டுறோம். ஹாய் பின்னாடி காட்டுறேன். So my husband is making me do a full tour. ஐயோ பாப்பா நான் பர்காட்டி மாதிரி இருக்கேன். ஆக்சுவலி அவசரமா குளிச்சோமா, ஸோ அப்போ தலை குளிச்சுட்டு அப்படியே வந்துட்டேன். ப்ளீஸ் டோன்ட் மைண்ட் மை மெஸ்ஸி ஹேர், டோன்ட் கேர் லுக். ஸோ இதுதான் வந்து எங்க கூப்பே தானே, கூப்பேயோட டோர். ஸோ டோர்லேருந்து உள்ள வந்த உடனே நாங்கள் லாக் பண்ணிக்கலாம். இப்படி லாக் பண்ணிட்டு இந்த ஸ்க்ரீன் போட்டுட்டோம்னா இட்ஸ் லைக் லிட்டரலி லைக் அ பிரைவேட் ரூம் வித் அ பங்க் பெட். ஸோ இந்த பங்க் பெட்ல எப்படி ஏறலாம் நான் காட்டுறேன். இது வந்து ராகு இஸ் மேக்கிங் மீ டூ. ஆனால் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு, இதனால நான் போறேன். இதுக்கு வந்து சைட்ல ஸ்டெப்ஸ் வச்சிருக்காங்க, நாட் அ லேடர். ஸோ இதை பிடிச்சிக்கலாம் ஐ திங்க். இப்போ என்ன பிடிக்கிறது? அப்படியே மேலே ஏறிடணும், சைடுல பிடிச்சிடு. இதுல பத்த மாட்டேன். ஆமா அதான் ஓகே. எல்லாம் தள்ளி வச்சுட்டு ஏறணும். ஹாய் நக்ஷு பாட்டு போடு. ஹாய் பாட்டு போடுமா? வரல பாட்டு மட்டும் வேலை செய்யல. அப்பா ஒரு வழியா நான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்துட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல என்னதான் இருக்கு தெரியுமா? இது வந்து ஏதோ ஐ திங்க் ரூம் ஃப்ரெஷ்னர் வச்சிருக்காங்க. இங்கே பாட்டில் வச்சுக்கலாம், நம்ம வாட்டர் பாட்டில். அப்புறம் இது வந்து ஐ திங்க் ஹேண்ட்பேக், கோட், அதில் வந்து நம்ம ஹேங் பண்ணிக்கலாம். ராகு நீ உட்காந்துனா இடிச்சிருவேன். என் ஹைட்டுக்கு ஓகே என்னோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். பட் தட்ஸ் இட். அங்க என்னது லைட் வேலை செய்யுது. ஓ இது நம்ம மூவ் பண்ணிக்கலாம். நமக்கு இங்க வேணும் படிக்கிறோம் ஏதாவதுன்னா அங்க வச்சுக்கலாம், இல்லைன்னா சைடு வச்சுக்கலாம். ஸோ எங்க கூப்பையிலேருந்து வெளில வந்தா இதுதான் எங்க காரிடோர். ஸோ இந்த கேபின் இருக்கு, யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாம நம்ம வெளில போயிடலாம். ஸோ இப்போ வெளில போனோம்னா வெளில பாப்பா அது ஸ்டோர் ரூம் மாதிரி ஒன்று இருக்கு. ஓகே ஸோ இது ஸ்டோர் ரூம். அப்புறம் இங்கே 2 டாய்லெட்ஸ் இருக்கு. அப்புறம் அங்கே லாக் பண்ணி வச்சிருக்கா. அண்ட் இங்கே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம்லாம் இருக்கு, நம்ம எதுவும் தொட வேண்டாம். கிடைக்கலாமா? இதை பார்க்குற நீங்க யாராவது பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா do it only with adult supervision and be very careful. Station. Oh my god, இது பாரு, literally looks like some other country. இல்ல? And the trees, railway track. And ரெண்டு இம்பார்ட்டன்டான விஷயம் நான் காட்ட மாட்டேன். One is this. எடுத்துட்டு வந்த அந்த கெட்டில் எல்லாத்தையுமே வந்து வாஷ் பண்ணி வைக்கிறதுக்காக ஒரு விம். இது வந்து அந்த பிளாஸ்டிக் டப்பால அவங்களே ஒரு ஸ்க்ரப்பர் பேட் கொடுத்துட்டாங்க. ஸோ இட்ஸ் வெரி ஈஸி. இதை நினச்சிருக்கேன். அண்ட் இன்னொன்று வந்து எங்கள் ஃபேமிலிக்கே ரொம்ப பிடிச்ச ஒரு ஹேபிட். நாங்களே எங்களுக்குள்ளே சீட் அடிப்போம். நோ நத்திங் டு லூஸ், நத்திங் டு வின், ஜஸ்ட் த ஹாப்பி மெமரிஸ் தட் வி கெட். ஸோ இதுவும் வந்து ஐ borrowed from my mother-in-law. சீட்டு கட்டு we have. I just wanted to share with the whole world that I won. 3 straight sets, 6, 7, 8, Jack, Queen, King. Oh, King, Queen, Jack. Oh, King, Queen, Jack, Jack, Queen, King. Jack, Queen, King. Okay. 5, 6, 7, 8. Yay! So it's time to show you what's in our food bag. So in புருஷனுக்கு பசி வந்ததுனால நம்ம இப்போவே வந்து கொஞ்சோண்டு சாப்பிட போறோம். So in the food bagல I brought disposable plates and spoons. கொஞ்சமாக தான், ஏன்னா நாங்கள் 2 பேர் தான் இருக்க போகிறோம் for just one journey. அதுக்கப்புறம் இது வந்து எங்களோட ஃபேவரட் பட்டர் மில்க், அமுல் மஸ்தி பட்டர் மில்க். ராணி அக்கா பண்ணி கொடுத்த வடாம். ஸோ ராணி அக்கா வந்து ராகுவுக்கு செகண்ட் மதர் மாதிரி எங்கள் கூடவே இருப்பாங்க. எங்கள் ஃபேமிலியில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் பர்சன். ஸோ நாங்கள் வந்து நைட்டு ட்ரெயினில் போகும்போது சாப்பிட்றதுக்காக வடாம் வேணும்னு சொன்னதுனால ஒரு 4-5 வடாம், டிஃப்ரெண்ட் வடாம் வந்து பொரிச்சு கொடுத்துருக்காங்க.
இது வந்து எங்களோட பேக்ட் டின்னர் ஃப்ரம் மில்லட் மேஜிக் மீல். ஆழ்வார்பேட்டில் இருக்குல்ல மில்லட் மேஜிக் மீல். இங்கேருந்து நாங்கள் நிறைய சாப்பிடுவோம். லைக் விட்டா ராகவ நானும் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் டின்னர் மில்லட் மேஜிக் மீல்லேருந்து வந்தாலே ரொம்ப திருப்தியாக சாப்பிடுவோம். இன்னைக்கு நாங்கள் என்னெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மில்லட் ரசம் ரைஸ், மில்லட் கர்ட் ரைஸ், மில்லட் சாம்பார் சாதம். டிராவல் பண்றோம்ல ஹெல்த்தியா இருக்கலாம். ஆமா, ஸோ ஹெல்த்தியா மில்லட் சாப்பிடுவோம். கூடவே அவங்களே வந்து பொரியல் அண்ட் தொகையல் கொடுப்பாங்க. அப்புறம் நாங்கள் வந்து 2 மில்லட் டார்க் சாக்லேட் ப்ரௌனிஸ் ஆர்டர் பண்ணோம். அண்ட் இதை வந்து நாங்கள் ஜொமேட்டோ வந்து ஆர்டர் பண்ணும்போது எங்களுக்கு நீர் மோர் ஃப்ரீயாக கொடுத்தாங்க. ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கு நாங்கள் தூக்கிட்டு வந்திருக்கோம். 2 பேர் சாப்பிட்றதுக்காக இவ்வளோ. இப்போ இதுலேருந்து நாங்கள் வந்து ப்ரௌனிஸ் சாப்பிட்லான்னு இருக்கோம். ஸோ மில்லட் மேஜிக் மீல்ல வந்து நீங்கள் ப்ரௌனி ஆர்டர் பண்ணால் இந்த மாதிரி சாக்லேட் ஃபட்ஜ் கொடுப்பாங்க. இந்த மாதிரி போர் பண்ணிட்டு நம்ம சாப்பிடலாம். Happened? Accident happened. Where? Everywhere. அல்பமா நிறைய சாக்லேட் சாஸ் ஊற்றி அது எல்லாத்து மேலேயும் பட்டுட்டு. But it's okay. Accident happened. This is the lesson that we learned. When there is a will, there is a way. So, ipo Tattu will protect us from all the chocolate sauce. Let's enjoy our brownies. நாங்கள் நடுவில் வீடியோ எடுக்க மறந்துட்டோம். பட் திஸ் இஸ் our dinner setup. சாம்பார் மில்லட் சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம், ராணி அக்கா கொடுத்த வடா, அங்கே தெனாலி படம் என்னோட டேப்ல. Hi, good morning. So இப்போ டைம் அரௌண்ட் 2:30 இருக்குமா? ஸோ அரௌண்ட் 2:30ங்க. 3:20க்கு இந்த ட்ரெயின் வந்து கோழிக்கோடு ஸ்டேஷன். 3:07. ஐயோ 3:07க்கே ரீச் ஆகிடும் இந்த ட்ரெயின் வந்து கோழிக்கோடு ஸ்டேஷனுக்கு. அண்ட் அங்கே வந்து 3 நிமிஷம் தான் நிற்கும். ஸோ அந்த 3 மினிட்ஸ்க்குள்ளே நாங்கள் வந்து இந்த ட்ரெயினை விட்டு எஸ்கேப் ஆகணும். ஸோ இந்த லக்கேஜ் எல்லாம் எடுத்து வச்சிட்டோம். அண்ட் இது என்னோட ஹேண்ட்பேக். அண்ட் எங்களால் முடிஞ்ச இருக்க எல்லாம் நீட் பண்ணியாச்சு. வி வென்ட் அண்ட் கிளீன் மவுத் வாஷ் வச்சு நானும் ரெடி ஆகிட்டேன். எங்களோட கேப் வந்து ஆல்ரெடி வெயிட்டிங் இன் கோழிக்கோடு ஸ்டேஷன். ஸோ இன்னும் ஃபியூ மினிட்ஸில் எங்களோட ட்ரெயின் ஜர்னி முடிய போது நம்ம ஆக்சுவலி கோயிங் டு ரியலி மிஸ் திஸ். தூக்கம் கூட அவ்வளோ சூப்பராக வந்தது. நல்லா அப்படியே இந்த தொட்டில் ஆட்டுற மாதிரி இந்த ட்ரெயின் மூவ்மெண்ட்ல சூப்பராக தூங்கினேன். ஸோ I'm gonna miss this train and this journey, but I'm so excited to go to Wayanad. ஸோ நாங்கள் அடுத்த என்ன ஆகுதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஃபைனலி ட்ரெயின்லேருந்து சேஃபாக கோழிக்கோட்டில் இறங்கி நாங்கள் எங்கள் காருக்குள்ளேயும் வந்தாச்சு. சாரி ரயில்வே ஸ்டேஷனில் வந்து இதை உங்ககிட்ட சொல்ல முடியல. ஏன்னா vloggingக்கு நானும் இவரும் புதுசுங்கிறதுனால சம்டைம்ஸ் வீடியோ எடுக்க மறந்துடுறோம், இல்லைனா ஒரு பதட்டத்தில் வீடியோ எடுக்க மிஸ் பண்ணிடுறோம். ஸோ இப்போ வந்து இதுக்கான ஒரு எண்டிங்கை வந்து இந்த காரில் நம்ம கொடுத்தாச்சு. ஸோ நான் ஆன் ரூட் டு வயநாட். அடுத்து வயநாடில் என்னெல்லாம் நடக்குதுங்கிறது வந்து அடுத்த வீடியோவில் நாங்கள் போடுறோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வர்ச்சுவல் ஹக்ஸ். உங்கள் எல்லாருக்குமே ஹாப்பியாக இருங்க அண்ட் கீப் சப்போர்ட்டிங் மீ. அண்ட் கண்டிப்பாக ட்ரெயினில் போங்க, சூப்பராக இருக்குது, ஜாலியாக இருக்குது. பாய்.